بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, சுபஹான மோலிதும் சூடான நரகமும் என்பது தலைப்பு. எங்கு பார்த்தாலும் இந்த சுபஹான மோலுதுகள் பாடப்பட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். நாம் இதை எத்தனை முறை பேசினாலும் அவர்கள் அதை விடுவதாக இல்லை. சொல்ல போனால் இப்ப சில கொஞ்சம் கூட்டி செய்யறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தை நீங்க நாசமா போவாதீங்கன்னு அவங்களுக்கு முதல்ல சொல்லணும். நம்ம மேல கோபம் அவங்களுக்கு ஓது கூடாது, ஓதுவோம். நாங்க நான் சாராயம் குடி கூட நாங்க சொல்லுவோம், குடிங்க போய் மடங்கு மடங்கு இவனும் கூடாது இருந்தார்கள். ஆகவே நாங்கள் பள்ளிவாசலில் சாராயம் குடிப்போம். அந்த மாதிரி எங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தின் மூலமாக நீங்கள் நாசமா போயிடாதீங்க. எங்களை பிடிக்கிறேன்னா எங்களோட சேர வேண்டாம். நீங்கள் சுன்னத் ஜமாத்தாக இருந்து கொண்டே குர்ஆன் வழி நடங்கள், நபி வழி நடங்கள். இது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை, எவ்வளவு கவனமாக இதை கையாள வேண்டும். இந்த மௌலித் என்பது எவ்வளவு மோசமானது என்பதை மீண்டும் மீண்டும் தெள்ள தெளிவாக எடுத்து வைக்க வேண்டிய காலகட்டம் இது. இவர்கள் இதுவரையில் எந்த விதமான சான்றுகளையும் வைக்கவில்லை. சொல்ல போனால் உணர்ச்சியாக சில கேள்விகளை கேட்பார்கள், அவ்வளவுதான். இந்த மௌலித் ஓத வேண்டும் என்பதற்கும் மீலாது விழாக்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்கும் எங்கேயாவது ஆதாரம் வச்சிருக்கிறாங்களா? உணர்ச்சியை கேட்பாங்க. என்ன மூணு ஓதக்கூடாதான் அர்த்தம் போட்டு கேட்டாங்களோ ஓதலாம் போட்டு கும்பலை நினைச்சுக்கிறாங்க. நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு மீலாது விழா கொண்டாட வேண்டாமா? இப்படி கேட்டுட்டா புது உண்மையாயிருமா? ஒரு யாரையும் குடிக்க கூடாதா? குடிக்கலாம் போட்டு சுண்ணத்துன்னு சொல்லியா? அடே, அந்த விஷயம் சரியா தவறான்னு பார்க்கணும். சொல்லக்கூடிய விதத்தை வைத்துக் கொண்டு சரியில் அவருக்கு முடிவு வரக்கூடாது. சொன்னாங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி திருமலை குர்ஆனில் நீங்க பல விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இப்ப பின்னால் அந்த பாடல்களை படிச்சு விடணும், அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னால் சில விஷயங்கள். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இதை தெரியாத அஜத்மார்களோ பொதுமக்களோ யாராவது இருக்காங்களா? எல்லாருக்கும் தெரியும். இந்த நபியிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்குது. அழகிய முன்மாதிரி இருக்குன்னா என்ன? முடிய வச்சுக்கிட்டு காட்சி குடிக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த முறைகளை பார்த்து அவர்களை ஒத்துக்கொள்ளாதவர்கள் கூட தன் பிள்ளைகளை அனுப்பியிருக்கிறார்கள். தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புக்கு விஷயமா இல்ல. நான் கேட்கிறேன், ஒரு விஷயத்தை சொல்லி நான் மற்ற விஷயங்களுக்கு வரணும் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சகோதரன், யூத சிறுவன் கூடவே இருந்தான். ஒரு முறை அவனுக்கு உடம்பு சரியில்லாம போகுது அந்த பையனுக்கு. அப்ப நபிகள் அவர்கள் கேள்விப்பட்டு அந்த பையனை பார்க்கறதுக்காக போறாங்க. 10-12 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையனை பார்க்கறதுக்காக போனாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பையன் உடம்பு சரியில்லாம கஷ்டப்பட்டு கிடக்கிறான். ஒரு மூத்து நிலைக்கு வந்துருவாங்க, எப்படி ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அந்த சிறுவனுடைய வாப்பாவும் பக்கத்தில் இருக்கிறார், யூதர். ரசூலுல்லாஹ் பக்கத்துல போய் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்லிம், நீ முஸ்லீம் ஆயிரம் தம்பி அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பையனை பார்த்து, 10 வயசு பையன், நீ முஸ்லீம் ஆயிரமா, வந்துறேன், இஸ்லாத்துக்கு வந்துறேன் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபனவரஹு இலா அபிஹி, அந்த பையன் தான் வாப்பாவை பார்க்கறான். ஒரு சைஸா பாப்பா பக்கத்துல இருக்காரு, அத்தா இருக்காரு. அவர் யூதர். முகமது இப்படி சொல்றாங்களே, என்ன செய்யறது? வாப்பா ஒரு செய்த, அவர் தடுப்பாரா, என்ன செய்வாரான்னு தெரியல. அப்படி பார்த்த உடனே அந்த வாப்பா சொல்றாரு, யூதர் சொல்றாரு, அத்தி அபுல் காசிம், அவங்க சொல்றத கேளு, முஸ்லீம் ஆயிடு. அவன் சொல்றத கேளு, முஸ்லீம் ஆயிடு. உடனே அந்த பையன் முஸ்லீம் ஆயிடும். லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார். இச்சிறுவனை நரகத்தை விட்டு காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், தனக்கு பல கோடி கிடைத்தது போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய மொத்த வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதற்கு இது மிகப்பெரிய சான்று. யூதன், அந்த ஆள் யூதன், அவர் இஸ்லாத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. அப்ப அவர் நினைக்கிறாரு, நீ உருப்பட வேண்டும் என்றால் முகமது நபி பின்னால போ, நான் நாசமா போயிட்டேன்னு அர்த்தம்.
நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட முடியல, பழக்க தோஷம் அப்படி இருந்துட்டேன், எனக்கு நரகம் தான், தான் பிள்ளையார் திருந்துட்டுமே சொல்றாரு. நம்ம சொல்லுவோம் ஒரு குடிகாரன் தன் பிள்ளை என்ன சொல்லுவான், நான் தானே குடிச்சு நாசமா போயிட்டேன், நீ நான் ஒழுக்கமா இருறான், அப்படி சொல்றது இல்லையா? இது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் போ, உனக்கு வெற்றி இருக்கிறது என்றால் அனுப்புறாரு. இது போல நபிகள் பெருமானாரும் நடைமுறைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு தன் பிள்ளைகளை பின்னால போல அழைப்பு வச்சிருக்கக்கூடிய நடைமுறை எங்க? இதுல ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். எப்பவுமே மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை மொத்த உலகத்தை நீங்க கவனிக்கும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல கவனிச்சுவாங்க இப்ப வரைக்கும் ஒரு அயோக்கியத்தனத்தை நிலைநாட்டுவதற்கு என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு அயோக்கியத்தனத்தை நிலைநாட்டுவதற்கு நல்லவர்களோடு அல்லது நல்லவைகளோடு, நல்லா கவனிக்கணும், நல்லவர்களோடு பாவத்தை இணைப்பார்கள் அல்லது நல்லவைகளோடு பாவத்தை இணைப்பார்கள். அப்பனாத்தான் மக்கள்கிட்ட விட முடியும். சரியா வச்சுக்கோங்க. ஒரு அயோக்கியத்தனத்தை எப்படி மக்கள்கிட்ட விடுறது? இதுக்கு நான் ஒரு சான்று உங்களுக்கு சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி அடைந்த பிறகு மக்கா காபத்துல்லாஹ்க்கு வர்றாங்க. காபத்துல்லாஹ்க்கு வரும் பொழுது ஒவ்வொரு சிலைகளையா பார்த்துட்டு வர்றாங்க. அப்புறப்படுத்துறாங்க, உடச்சு போட்டு விற்கிறாங்களே. திடீர்னு வந்தா அதிர்ச்சியா நிற்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் நபியினுடைய சிலை, இஸ்மாயில் நபியினுடைய சிலை, அந்த சிலையை பார்த்து ஆச்சரியப்பட ரசூலுல்லாஹ். அதுதான் தெரியுமா என்ன ஆச்சரியம் தெரியுமாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பாவம் செய்தது போல சிலை வச்சிருக்கிறாங்க. பிஐதீஹில் அஸ்லாம். இப்ராஹிம் நபி ஜோசியம் பார்க்கிற ஆள் மாதிரி சிலையை வைக்கிறது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? சும்மா சிலையை வைக்கிறதுங்கிறது வேறங்க, அது வெறும் தப்பு. இவன் என்ன சிலை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஷ்ரிக்குங்க. இதான் விஷமத்தனங்கிறது. ஒரு நல்லவர்களோடு பாவத்தை இணைத்து அதுவும் சரி என்று காண்பது, இது மக்களுக்காக செய்த விஷமத்தனம். வெறுமனை சிலை வைத்திருந்தால் அது குற்றம். அது இவன் எப்படி சிலை வச்ச? உதாரணமா நபிகள் பெருமானாருக்கு சிலை வைக்கிறான், இது பாவம், தவறு. ரசூல்லா இன்னொரு சிலை கும்பிட மாதிரி சிலை வச்சா, ரசூலை எப்படி ரசூலை சிலை வச்சா செருப்பு கலந்து அடிக்கும். புரியுதா சொல்றது உங்களுக்கு? வெறுமனை சிலை வைப்பதை இஸ்லாத்திற்கு முரணானது. நபிகள் பெருமானார் ஒரு கும்பிட்டு கொண்டிருந்தார். இப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இணை வைத்ததாக சித்தரித்து காட்டுகிறான். நான் சொல்ல புரியுதா? ஏன் அப்படி செய்யறான்? தான் செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை மக்கள் வெறுக்க கூடாது, வெறுக்காமல் இருப்பதற்கு ஒரு நபியை செஞ்சிருக்காரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வமா கான மினல் முஷ்ரிகீன் வலம் யகு மினல் முஷ்ரிகீன். அவர் ஒருபோதும் இணை வைத்தது கிடையாது. யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான். அப்ப இப்ராஹிம் நபி இணை வைத்ததாக சித்தரிக்கிறான். அப்ப மனிதனுடைய புத்தி எப்படி போகும்னு சொன்னா, ஒரு தவறை மக்கள் மத்தியில் ஊடுருவ செய்வதற்கு, மக்கள் மத்தியில் கொண்டு வர்றதுக்கு என்ன செய்வான்? ஒரு நல்ல ஆளை புடிச்சுக்குவான், ஒரு நபியை அல்லது முஹிதீன அல்லது ரசூலுல்லாஹ்வை, நல்ல ஆளை பிடித்து அவரோடு தவறை சேர்த்து விடுவான். அப்படினால மக்கள் ஈடுபடும். இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிச்சுக்கணும். மக்கள் எதை பகிரங்கமாக தவறு என்று உணர்ந்திருக்கிறார்களோ அது கேட்க மாட்டான். அதை நீங்க கவனிக்கணும். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? உதாரணம் விளங்கும். இப்ப உதாரணமாக முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் தாயத்தை கட்டினார்கள், இருந்தால் கொண்டு இறந்து போயிடும். தாய் முஹைதீன் கட்டியிருக்காங்க போயிடும். முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் மௌலூத் ஓதினார்கள், அப்படியா அப்படின்னு போயிடுவான். முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் சாராயம் குடித்தார்கள், செருப்பால் அடிக்கணும், இது தவறுன்னு உணர்ந்து வச்சிருக்கான். எதை மக்கள் தவறு என்று விளங்கி இருக்கிறார்களோ அது கேட்க மாட்டான். இப்ப உதாரணமா நான் சொல்றேன், பிஸ்மில்லா சொல்லி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி நம்ம இந்த தர்காவில் போய் அவுலியாட்ட கேட்டு வருவோம்னா மக்கள் பேசாம இருப்போம். தர்காவில் பிஸ்மில்லா சொல்லி இந்த அவுலியாட்டே கேட்கறாங்க, யா முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்களே, அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையால் என் நோயை நீங்கள் போக்குங்கள். இது ரைட்டா தெரியுதுல உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய கிருபையால் தான் முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி நோயை போக்குன்னு கேட்கிறாரு. அப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமோட அவுலியாவை கூப்பிடும் பொழுது நல்லது நீங்க நினைப்பிய, பகிரங்க தப்பு பிஸ்மில்லா சொல்லி சொன்னா செருப்பால் அடிச்சு போடுவீங்க. ஒரு பிஸ்மில்லா சொல்லி சாராயம் குடிக்காம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் இன்னொரு பாட்டில் ஊத்துட்டாங்க, செருப்பு எடுத்து அடிப்பீங்க. ஏன்? இது தவறு என்பதை தெளிவாக உணர்ந்திருந்தால் அதில் ஏமாற்ற முன் வர மாட்டாங்க. வச்சுக்கிடுங்க. எதை மக்களாகவே தவறு என்று நினைக்கிறார்களோ, மக்களுக்கு அது குற்றம் என்று புரிகிறதோ அதில் ஏமாற்ற வரவே மாட்டான். எது மக்களுக்கு தெரியாது, இது தவறா ரைட்டா என்றே புரியாது, இது மார்க்கத்தில் கூடுமா கூடாதா என்றே தெரியாது, அதுலதான் இந்த கூத்த வைப்பான். இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தில் கடுமையாக எச்சரிக்கிறார். எத்தனையோ சப்ஜெக்டுகளை, எத்தனையோ தலைப்புகளை, எத்தனையோ விஷயங்களை நபிகள் பெருமானார் பயான்ல சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு பயானிலும் ஒவ்வொரு மீட்டிங்களை ரசூலுல்லாஹ் சொல்றது என்ன?
எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் நாம் நடத்தக்கூடிய இதை சொல்லாமல் எழுதி பெருமானார். ஒவ்வொரு பயான்ல வட்டியை சொல்லுவாங்க, கொலையை சொல்லுவாங்க, கொள்ளையடிக்க சொல்லுவாங்க, புறம்பேச சொல்லுவாங்க, கோல் சொல்றதை சொல்லுவாங்க, திருடரை சொல்லுவாங்க. இப்படி எல்லா பாவங்களையும் பல மீட்டிங்ல பேசிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு மீட்டிங்கிலும், ஒவ்வொரு கூட்டத்திலும், ஒவ்வொரு ஜும்மாவிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறக்காமல் சொன்னது என்ன? குல்லு பிதஅத்தின் லலா வ குல்லு பலாலத்தின் ஃபின்னார். எல்லா பிதஅத்துகளும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். பிதஅத்துனா என்ன? லேட்டஸ்ட். பிதஅத்துனா என்ன? லேட்டஸ்ட். இந்த லேட்டஸ்டை விளங்குவதற்கு சில விஷயத்தை சொல்லிட்டு நான் மூழ்கு வரேன். சாதாரணமா இவங்க மூழ்கு வராங்க. அஸ்ஸலாமு அதுல இன்னொரு வேடிக்கை இருக்கு. இவர்களுக்கு இலக்கியம் தெரியாதவர்கள் இவர்களுக்கு இலக்கணம் தெரியாது. அவனுக்கு இலக்கணம் தெரியாது. பொய்யான இலக்கணம் சொல்லி என்கிட்ட ஏமாந்து போக முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு இலக்கணம் தெரியும். எனக்கு இலக்கணம் தெரியும். பொய்யான இலக்கணம் சொல்லி என்கிட்ட எவனாலும் வர சொல்லு ஏமாற்ற முடியாது. அது போதுமானது. வேற இலக்கண அதிலே லூசனுக்கு உலகுவானுங்க. இலக்கியம் தெரியாதவர்கள் கிடையாதுங்க உலகத்துல. நம்மூர்ல இருக்கக்கூடிய பொம்பளைகளுக்கு கூட இலக்கணம் தெரியும், இலக்கியம் தெரியும். இலக்கணம்னா என்ன? அதை முதல்ல உங்களுக்கு சாட்டா புரிய வச்சிடறேன். இலக்கணம்ன்ற ஒரு சட்டம் இருக்க, இது ஒரு 200-300 வருஷத்துக்கு பிறகுதான் வந்திருக்கணும். முதல்ல அப்படிலாம் கிடையாது. ஒரு 100-500-1000 வருஷத்துக்கு முன்னால இலக்கணம் ஒன்று கிடையாது. மக்கள் பேசுவதை வைத்துக் கொண்டு சட்டமா ஏற்றி இதுதான் சட்டம் தான். அப்படின்னா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? உதாரணமா சொல்றேன். நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டத சொன்னா சாப்பிட்டேன் பாங்க இருக்கு. இது கடந்த காலம் எனக்கு எழுதி வச்சிருவோம். நான் சாப்பிட்டேன். இனிமேல் நாளை சாப்பிடுவேன். இது வருங்காலம். நான் சாப்பிடுகிறேன். இது நிகழ்காலம். இது இலக்கணம். இந்த இலக்கணம் என்றால் என்ன என்று தெரியாமல் கரெக்டா பொம்பளை பேசுறதா இல்லையா? நான் நாளைக்கு சாப்பிடுவேன். நான் நாளைக்கு சாப்பிட்டேன் அப்படி யாராவது சொல்றாங்களா? நான் நாளைக்கு சாப்பிட்டேன். என்னமா சொல்றேன்? நாளைக்கு சாப்பிடுவேன். அப்படி சொல்லு. அது சத்த விளங்காத ஒழுங்கு இப்படிதான் சொல்லணும்னு தெரியும். விளங்குதா உங்களுக்கு? தெரியாமல் இல்லை. இலக்கியம்னா என்ன? சாதாரண நீங்க பார்க்கலாம். அந்த வீட்டுல என்ன மண்டையை போட்டாராம, இது இலக்கியம். மண்டையை போட்டாரு செத்து போயிட்டான்னு இருக்கும். செத்து போயிட்ட மண்டையை போட்டு கட்டி போட்டாரு அப்படி இல்ல. புரியுதா உங்களுக்கு? இது இலக்கியம்ன்றாங்க. இந்த இலக்கிய அது ஒரு லூசு. அதான் நீங்க இந்த இலக்கியம் என்பதற்கு அதுல அவர்கள் வார்த்தைகளை கவனிப்பார்களே ஒழிய கருத்துக்களை கவனிக்க மாட்டார்கள். அதுக்கு நீ விளங்குறதா இருந்தா இலக்குழந்தை நான் நீ என்று சொன்னால் உதர்கள் விட்டாது, நாம் என்று சொன்னால் உதர்கள் விட்டும் கலைஞர் அப்படின்னு பஸ்ல போட்டு பார்த்தீங்களா? நாம் கருத்துக்கு முக்கியம் கிடையாதாங்க. அந்த நாம்னு வரணும். என்ன விவேகம் என்னும் வெள்ளி முளைத்து சாதி மதப்பிற்கு என்னும் சனி தொழில்தான் சமத்துவம் என்னும் ஞாயிறு வழக்கு. வேற என்ன வெள்ளி சனி ஞாயிறு வந்திருக்கு. வேற ஒரு மண்ணு கிடையாது. வேற என்ன இதுல இருக்கிறாங்க? அடே சமத்துவம் பிறக்கணும்னு சொன்னா எல்லோரும் ஒரே ஆத்மாவிலிருந்து பிறந்தார்கள் என்ற உணர்வு வந்தாலும் பிறக்காது. சாதி மதம் போயிட்டா சமத்துவம் வந்துருமா? வெள்ளையை கற்பனை அந்த வித்தியாசம் இல்லையா? முதலாளி தொழிலாளி இல்லையா? தலைவன் தொண்டர் இல்லையா? அது சமத்துவம் வர வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் ஒரே ஆத்மாவில் இருந்து வந்தவர்கள் என்ற உணர்வு வேண்டும். குர்ஆன் சொல்லுது. கருத்தை பார்க்க மாட்டார்கள். இவங்களுடைய இது என்ன சொன்னா இலக்கியம் சொன்னா அது வார்த்தை அலங்காரங்கள். இன்னும் நான் சொல்றதா இருந்தா ஒரு நல்ல புரிஞ்ச விஷயத்தை சொல்ற பாருங்களேன். சில விஷயத்தை ரசனையாக கொடுப்பதற்காக இலக்கியங்கள் பயன்படும். உதாரணமா ஒரு பாட்டு நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். பாட்டுல அதிகமா இலக்கியம் இல்ல பாட்டுகள்ல தான் கிடைக்கும். இப்போ உள்ள பாட்டு பழைய பாட்டு கூட எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. இது இலக்கியமா அழகா ரசனையா சொல்லியிருக்கான். இது யாருக்கு தெரியாதுன்னாங்க. ஒவ்வொரு ராத்திரி வந்து விடிய கால அவர்கள் புதுசா சொல்லிருக்க போடாத வரத்தை தனித்தனை இது தெரிஞ்ச விஷயத்தை அதை ரசனையா சொல்லும்போது அப்படிமா சதிபதி விரோதம் மிகவே சிதைந்தது இதம் தரும் வாழ்வே வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எந்தன் கதையே. அதுல சதிபதி விரோதம் மிகவே சிதைந்தது இதம் தரும் வாழ்வே என்ன சொல்றான்? சதிபதினா புருஷன் முண்டாட்டின்னு அர்த்தம். சதிபதி விரோதம் மிகவே புருஷன் முண்டாட்டி சண்டை வந்ததுனால சிதைந்தது இதம் தரும் வாழ்வே, வாழ்க்கை நாசமா போச்சு அப்படிங்கிறான். புருஷன் முண்டாட்டி நம்மள வந்து கேட்க என்ன சொல்லுவோம்?
ஒரு வீட்டுல என்ன சண்டை, அங்க சண்டையா கிடக்கு, ஒரு முன்னாடி சண்டை அதை வர கூகுன்னு நடக்குன்னு போவோம். அதுக்காக கேட்டோன்னே சதிபதி லூசாட உனக்குமா இலக்கியம் தான். வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. கதைக்கு உதவுமா? இலக்கியம் தாண்டாது. எவனுக்கு இலக்கியம் தெரியாதுங்கிற ஒரு மண்ணுங்கிற என்னத்தையோ இலக்கணம் தெரியுமா, நகு தெரியுமா, எவனுக்கு தெரியாதுங்க. அவர்களுக்கு இழுத்தி பார்த்து புரியவில்லை. நான் ஒரு ஆசை என்னடா இழுத்தி பார்த்து இந்த கவிதை ஒண்ணு விளங்குங்க. இது கவிதை, இதையும் சில பேர் கேட்போம். இப்படி பேசுகிறீர்களே, உங்களுக்கு இது போல கவிதை இயற்ற தெரியுமா? தெரியாது. என்னென்ன கவிதை ஏற்ற எனக்கு தெரியாது. என்னென்ன கவிதை இயற்றதுக்கு பெரிய திறமை வேண்டிங்க நினைக்கிறா? சில பேர் மண்டையை போட்டு குழப்பிட்டு இருப்பான். சில பேரை பாத்தீங்கன்னா இயற்கை கவிஞர்கள் கேள்விப்பட்டீங்களா? என் கூட சில பேர் போயிருக்கான். சும்மா படிப்பான், அப்படியே பாட்டா வரும், படிப்பானுங்க. என் கூட இப்பவும் இருக்கான். என் கடையில் மங்களாபுரத்தில் பரிம்போரத்தில் மஸ்தான் சாஹிபு சன்னிதானம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் சர்க்கரையும் சாம்பலும் விளங்கப்படும். என்னன்னு சொல்லி பார்த்தா திருச்செந்தூரில் கடல் அசாம்பர் ஒரு அடி. அவன் கவிஞன் தான். இப்ப என்ன இது என்ன பிரமாதம்? எவனுக்கு வராது? எனக்கு வராது. அட உனக்கு ஒரு திறமை இருக்கு, எனக்கு ஒரு திறமை இருக்கும், அவனவனுக்கு திறமை இருக்கும். அவன் இதை பெருசா நினைப்பான். சாராய குடிக்க கேட்டு பாரு, அவன் என்ன செய்வான்? இந்த ஆள் ஒரே மூச்சுல 10 லிட்டர் அடிப்பாடுறான். அது வரும் உனக்கு இருக்கா? முடியாது. இருக்கணுமா? என்ன ஒரு கேள்வி பாருங்க. இது வந்து சாதாரண, இது ஒரு பெரிய சமாச்சாரம். இலக்கியம், இலக்கணம், இந்த கவிதைகள் இருந்தா ஓகே. மார்க்கத்தில் உள்ளதல்ல அது. அதை பாரு நீ. உமா அல்லம்னாஹு ஷிஅர உமா யம்பகி லஹு இன்னஹு இல்லா ذிக்ருல் குர்ஆனும் முபீன். அல்லாஹ் யாசின்ல சொல்றான்ல, இந்த முஹம்மதுக்கு நாம் கவிதையை, பாடலை கற்றுக் கொடுக்கவில்லை. எதுக்கு வேண்டாம் அந்த முசீபத்? எதுக்கு வேணா? உனக்கு கவிதை தெரியுமா? சொல்லிட்டு போ. எவனுக்கு தெரியாதுங்கிற. இன்னும் இப்போ ஒரு சாம்பிள் பாருங்களேன். நான் ஒரு பாட்டு படிக்கேன், அற்புதமான பாட்டு. ஒரு ஆள் இதே இந்த, அதாவது இயற்கை கவிஞன் சொன்னேன்ல, மிக சாதாரண ஒருத்தன் படிப்பான். எங்க ஊர்ல இருக்கான். அதுல சில பேர் வந்து கோச்சுக்கிட்ட சொன்னாங்க. சொன்ன வார்த்தை கரெக்ட். என்ன படிச்சான்? சினிமா பாட்டுல கவனிச்சு பார்த்தா என்னத்தை சொல்றான்னு பார்த்தா அந்த பாட்டு என்னன்னு தெரிஞ்சிடும். கத்தி இருந்தால் மொட்டை அடிக்கலாம், கத்திரி இருந்தால் முடியை வெட்டலாம், சீப்பு இருந்தால் முடியை சீவலாம், மூன்றும் இருந்தால் நசுவனாகலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை அழைச்சலாம். இது என்ன அழகா தான் எடுத்திருக்கான். உங்க மௌலதை விட சூப்பர் இருக்கு. யான பீசலாமலைக்குங்கிறத விட இது சூப்பரா இருக்க. அழகான கருத்து. கத்தி சீப்புலாம் நான் சொன்னாங்க. இதுக்கு அழகான ஒரு நல்ல கருத்து தான். என்ன இப்போ இது இலக்கியம் தான். இந்த காய்படத்தில் போய் பாடுற இலக்கியத்துக்கு முட்டை பொறிச்சு வச்சு முழுக்கோழி ஆக்கி வச்சு தட்டப்பிங்கானில் சோறு தர வேண்டும் பஞ்சாதி, தர வேண்டும் பஞ்சாதி. இது என்ன சித்தாட கட்டிக்கிட்டு அதை விட பருவம். இதுதான் மௌலுது. இதை சிரிக்க இல்ல, அதே கூத்து. மௌலுதை எழுதினார். அவருக்கு என்ன மாதிரி பாட்டு பிடிக்க தெரியுமா? தெரியாது. தெரிஞ்ச ஒரு சிறப்பும் கிடையாது. பாட்டு பிடிக்க தெரியாத ஒரு சிறப்பு கிடையாது. யாருக்கு எது வரும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பாடலை கற்றுக் கொடுக்கவில்லை. அது அவருக்கு தேவையில்லை. அது மட்டுமல்ல, தேவையில்லைன்னா செஞ்சா செய்யலாம் போலாமே. அஷ்வராவ் எத்தபியஹுமுல் காவூன், கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றுவார்கள். குர்ஆன்ல இருக்கா இல்லையா? எடுத்து பாருங்க. கவிஞர்கள் ஒரு சூரா அஷ்வரா, அதுல கடைசி இப்படி வாசகம் இருக்கா இல்லையான்னு பாரு.
இல்லன்னா சட்டை பிடிச்சு கேளு, இருந்தா ஒத்துக்கிட்டு போ. ஏன் ரொம்ப பேசுறேன்? ஆதாரம் தானே கேட்கிறோம். ஆதாரத்தை சொல்றது ஏன்டா வலிக்கிறது உங்களுக்கு? லிம தல்பிசுனல் ஹக்க பில் பாத்திலி வ தக்துமுனல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். சத்தியத்தோடு அசத்தியத்தை கலக்காதீர்கள்ங்கறாங்க. சத்தியத்தையும் அசத்தியத்தையும் ஒண்ணா கலக்க கூடாது. மௌலூது ஷரீஃப் குர்ஆன் ஷரீஃப் மாதிரி குர்ஆன் ஷரீஃப்னு சொல்லலாம். மௌலூது ஷரீஃப் என்ன? குர்ஆன் என்பது ஒரு மாபெரும் இறைவனுடைய வேதம். அது ஏன்னா குர்ஆனும் மௌலூதும் ஒண்ணா? நான் கேட்கிறேன். மௌலூது போய் யாராவது ஷரீஃப்னு சொல்லுவாங்களா? ஷரீஃப்னா கண்ணியமிக்க அர்த்தம். கண்ணியமிக்க குர்ஆன் சொல்லலாம். கண்ணியமிக்க மௌலூது குப்பை, அதுக்கு என்ன கண்ணியம்? பன்னிக்குட்டி போய் யாராவது மாண்புமிகு பன்னிக்குட்டி அவர்கள் இப்படி யாராவது சொல்லுவானா? திருமறை குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கூற்று. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், இந்த முகம்மதுக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது தேவையில்லைங்கிறான். நாங்க 25 வருஷமா சத்தம் போடுறோம், எவனாவது தூக்கி காட்டிக்கிற ஆதாரம் நான் கேட்கிறேன். ஆதாரத்தை குர்ஆன்ல காட்டு. நீங்க சொன்னாருனால ஒரு அஜர்த்து அதற்கு ஆதாரம் கட்டக்கூடாது. இந்த மாதிரி பைத்தியக்காரன் எவனே கிடையாது. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்னா பண்ணி தான் பிறந்தார்கள், அதற்கு ஆதாரம் கட்டக்கூடாது. லூசு பேரோன்னு அர்த்தங்க. இது எப்படி தெரியுமா உங்க? நான் சொல்றேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அஜர்த்து அந்த பேசினாரு, அவர் எனக்கு 5 லட்சம் ரூபாய் தரும்னு சொல்லியிருக்காங்க, புகாரில இருக்கு, ஆதாரம் கூடாது. இது ஒரு பேச்சா? நான் இவங்க உச்சகட்ட மெண்டல் சொன்னாரு. மெண்டல் ஒரு ஆதாரம் உங்களுக்கு சொல்ல பாருங்க. கடைநல்லூர்ல ஜலீல் மதனி மூத்த போயிட்டார். ஆரம்ப நேரம் இந்த கொள்கையை சொல்லக்கு ஒரு 25 வருஷம் ஆரம்ப நேரம். அப்போ ஒரு அஜர்த்து கலந்தர் மஸ்தாங்கிற ஒரு ஆளு கடையூர்காரர், அவர் என்ன செஞ்சாரு, ஆதாரம் என்றால் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் அப்படின்னார். தர்காவை கட்டக்கூடாது என்பதற்கு, தர்காக்கள் பூசக்கூடாது என்பதற்கு ஆதாரம் என்றால் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். ஜலீல் மதனி தூக்கிட்டு போயிட்டார் ஆதாரத்தை. இந்த புகாரி அடிச்சு இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் பேசுறோம். அவர்கள் ஆதாரத்தை கொண்டு வந்தார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் ஆதாரம் கொண்டு செலவா செய்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் என்ன பேசுறாங்க விளங்காம நாங்கள் கேட்கிறோம், தருகிறார்களே, அவர்கள் கேட்க நாங்கள் தந்தோமா? இப்படி பேசுறாங்க. வல்லாஹி அல்லாஹ் சத்தியமா சொல்றேன். அப்ப என்ன லூஸ், நம்மளுக்கே ஒரு ஆடி போச்சு. இப்படிமா ஒருத்தன் பேசுவான். குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டு, ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காட்ட யாராவது பதில் சொல்லிக்கீங்களா? இதுவரையில வாடா போடான்னு பேச நினைக்க கூடாது. நபி வழியை புறக்கணித்து விட்டு எவனோ எழுதுன நியாயப்படுத்தணும், உனக்கு என்ன மரியாதை நான் கேட்கிறேன். எவனோ எழுதுற குப்பை அது, அதை ஏன் நீ தலையில் தூக்கி வச்சிருந்தீங்க? ஒரு கிறுக்க உணவு இருக்கான், கிறுக்கனை போய் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா குர்ஆனை தலையில் தூக்கி வை, ஒன்னு நாங்க தூக்குறோம். நபி வழியை தலையை தூக்கு, சைத்தானை போய் தலையை தூக்கி வச்சுட்டு இருக்க. யா நபி யா முஹம்மது யா ஹபீபி யா முஹம்மது தான். இப்படிதான் உங்க ஆபத்து சலாம் சொல்லுவியா? நான் கேட்கிறேன். இப்படி சலாம் சொன்னா நீ ஒத்துக்குவியா? எப்படி சலாம் சொல்றாங்க? மீடியா வேல்டின் புதிய வெளியீடுகள். சகோதரர் பி ஜைனுலாபுதீன் ஆற்றிய உரைகள் கற்றப்பின் நிற்க அதற்கு தக, இப்ராஹிம் நபியின் தியாக வரலாறு, பெருநாள் தொழுகை மற்றும் குர்பானியின் சட்டங்கள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், புதுவை மாநிலம், பிஜேயின் கேள்வி நேரம். சகோதரர் எஸ்.எம். பாக்கர் ஆற்றிய உரைகள், டிஎன்டிஜே சமுதாயத்தை ஒன்றுபடுத்தியதா பிளவுபடுத்தியதா, இடஒதுக்கீடு யாரால், டிசம்பர் 6 ஆர்ப்பாட்டம் ஏன், இஸ்லாத்தில் பெண்களின் உரிமைகள், கொள்கையில் உறுதி. சம்சுலுல்லா ரஹ்மானி ஆற்றிய உரைகள், மறுமை நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், டிசம்பர் 6 ஆர்ப்பாட்டம் ஏன், இரையச்சமும் தூய்மையான எண்ணமும், எம்.எஸ். சுலைமான், இஸ்லாம் கூறும் ஓரிரை கொள்கை, எம்.ஐ. சுலைமான், ஏகத்துவ இமாம் இப்ராஹிம் நபி, கே.எஸ். அப்துல் ரஹ்மான் பிரதோசி. சகோதரர் அல்தாபி ஆற்றிய உரைகள், பாதிக்கப்பட்டோர், தொழுகையை தோழமையாக்குவோம். அப்பாஸ் அலி ஆற்றிய உரைகள், அபிவிருத்தி தரும் சம்பாத்தியம், இனிய இஸ்லாத்தை இனிதே எடுத்துரைப்போம், சிந்தனை செய்மனமே மற்றும் 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் மீடியா வேல் 81 அங்கப்பன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 25270006. இமெயில் mediaval@gmail.com. யா நபி ஸலாம் அலைக்கும். இவர்கள் மொழிதோ தெரியுமா? ஒரு கேட்டான். நம்ம போடுவோம் போட்டோம், ஆஹா நம்மளோட பயங்கரம் வராங்கன்னு ஓடிப்பிட்டாங்க. யா நபி ஸலாம் அலைக்கும் யா ரசூல் இப்படி வருது. இல்ல யா ஹபீபி யா முஹம்மத் யா அருசல் ஹாபிகைனி அப்படிமா. யா முஹம்மது, இந்த யா முஹம்மது கூப்பிடுறது மரியாதை. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களில் ஒருவர் மற்றவரை கூப்பிடுவது போல முஹம்மதை அப்படி கூப்பிடாதீர்கள். உயிரோட இருக்கும் பொழுது கூட, ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கும் பொழுது கூட யா முஹம்மது கூப்பிடக்கூடாது.
யார சொல்லலாம் அப்படிதான் நேரத்தில் கூப்பிடணும். மரியாதை குறைவாக ரசூலா கூப்பிட்டு இது ரசூலா புகழ நீ நினைச்சிட்டு இருக்கியா? இந்த மாதிரி நபிகள் உனக்கு சலாம் சொன்ன ஒத்துக்குவியா? இதே மாதிரி நீங்க உங்க வீட்டுல சலாம் சொல்லி பாருங்க உங்க அஜத்மார்களுக்கு. எப்படி? யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும். இது மாதிரி ஒரு அஜத் அங்க வர்றாரு. பெரிய அஜத் சலாம் அலைக்கும், சின்ன அஜத் சலாம் லூசு நினைப்பில உங்க வாப்பாக்கு நீ சொல்லிப்பாரு, வாப்பாவே சலாம் அலைக்கும், உம்மாவே சலாம் அலைக்கும். அங்க மாமா வர்றாருன்னு வச்சுக்கோ, மாமாவே சலாம் அலைக்கும். இந்த பக்கம் மாமியார், மாமியாரே மருமகன் என்ன மெண்டல் ஆயிடுச்சா நினைப்பார மாட்டேன். இதுல ஒரு வேடிக்கை பாருங்க, என்ன ஒரு கொடுமை தெரியுமா? அல்ல குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான் பாருங்க, இன்னல்லதீன அஜ்ரமு கானு மினல்லதீன ஆமனு யதஹக்கூன். குற்றம் செய்யக்கூடிய இவர்கள், இவன் குற்றம் செய்யறான், முட்டாள்தனமா நடந்துக்கிறான். திருமறை குர்ஆன்ல இல்ல இவன் சொல்றது, ஹதீஸ்ல இல்ல. இல்லங்கிறதுக்கு ஆதாரம் பெருசா வேண்டாம். ஒரு அஜர்ட்ட போய் நீங்க கேளுங்க, ஒரு ஆளும் சேட போங்க, அஜர்த்து தொழணுமான்னு கேளுங்க. எந்த அஜர்த்தாலும் நீங்க போங்க, தமிழகம் எங்கும் அஜர்த்து தொழுவணுமா? ஆமா தொழணும். அது என்ன ஆதாரம் கேளுங்க. இன்ன ஸலாத்த கானத்தல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. நிச்சயமாக தொழுகை குறிப்பிட்ட நேரத்தில் தொழ வேண்டும் என்பது முஸ்லிம்களுக்கு கடமை. இது குர்ஆன் வாசகம். இதை எல்லா பள்ளிவாசலும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த தொழுகை கால அட்டவணைக்கு மேல எழுதியும் போட்டிருப்பாங்க. பாத்துக்கல, இது எழுதி போட்டிருப்பாங்க. தொழணுமான்னு கேளுங்க. ஆமா தொழணும், குர்ஆன்ல இருக்கு. லுஹர் எத்தனை ரக்காத் தொழணும்? 4 ரக்காத் தொழணும். ஏன் சத்து 4 ரக்காத் தொழணும்? சொல்ல 4 ரக்காத் தொழுகிறாரப்பா சொல்லுவார் அஜத். எந்த அஜத்தும் சொல்லி போடுவான். உங்க வீட்டுல உங்க அத்தா மட்டும் கேளுங்க, ஆமா ரசூலுல்லாஹ் தொழுதா தொழணும். அதற்கு நோன்பு வைக்கணுமான்னு கேளுங்க, ஆமா வைக்கணும். அது என்ன அதன் குத்திபாலைக்கும் சியாம் வேகமா சொல்லுவார். குத்திபாலைக்கும் சியாமக்குமா குத்திபால் அல்லது கபலிக்கும் வேகமா வரும். அது உண்மைதான். அது கடந்த காலத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. விடுக்கணும் காட்டிடுவார். அதற்கு மௌலு வேணுமான்னு கேட்டுப்பாரு, அது முன்னோர்கள் நாதாக்கள் அவுலியாக்கள். ஏன்னா இப்ப என்ன குர்ஆன் சொல்ல முடியல. இது போதும் ஃப்ராட், பக்கா ஃப்ராடுங்கிறது. வேற ஒரு ஆதாரமே வேண்டாம். ஏன்னா தொழுகையான்னு கேட்டீங்க, பட்டு குர்ஆனை வச்சுட்டு போட்ட. நோன்பு பிடிக்கணுமான்னு கேட்ட, பட்டு குர்ஆன் வசனத்தை சொன்னேன். நோன்பு வேணுமா ஏன் போட முடியும்? இல்ல வேற என்ன? இதுக்கு ஆதாரம் சொல்றீங்களா குர்ஆனுக்கு? அது மாதிரி சொல்லுவேன். குற்றம் செய்வது நபி வழிக்கு மாற்றமாக நடப்பது அவன். அவன் என்ன செய்யறானா, நம்மளை பார்த்து அப்படி ஒரு சைஸா மூணுக்கு தாவ கொண்டு பார்த்து சிரிப்பு. எங்க ஊர்ல நடக்க என்னன்னு தெரியாது. நான் சமீபத்தில் ஒரு எங்க ஊர்ல ஒரு சொல்லலாம், வரிசையா பொம்பளை கூட்டம் பலாச்சோறு வாங்க. அப்படித்தானே பலாச்சோறு தானே பேரு. பலாச்சோறுங்க என்ன சொல்லுவாங்க? பலாச்சோறு. பலாச்சோறு சில இடங்கள்ல சில விஷயங்கள்ல எதுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன்னா, மொழி வழக்குகள் ஒண்ணு இருக்குங்க. மொழி வழக்குகள் கூட இலக்கியத்தில் உள்ளதுதான், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அது கூட பெரியவர்களுக்கு தெரியாது. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் அவர்கள் கூட அப்படி பேசியதாக ஒரு சம்பவம் கூட உண்டு. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஊருக்கு போறாங்க. அதுல சட்ட ஒரு விஷயம் இல்ல, மொழியில் பெருமானார் திறமையாக இருந்தார்கள் என்று புரிந்து கொள்வதற்கு இதை வச்சுக்கலாம். அந்த ஊருக்கு போகும்பொழுது அந்த ஊர் மக்கள் கேட்கிறாங்க, அமினல் பிர்ரி அஸ்ஸியாமு ஃபி ஸஃபர். இந்த வார்த்தை பிரயாணத்தில் நோன்பு நோக்கலாமான அர்த்தம். அமினல் பிர்ரி அஸ்ஸியாமு ஃபி ஸஃபர். இது அந்த ஊர் மக்கள் எப்படி கேட்பாங்கன்னு சொன்னா, அமினம் பிர்ரின் சியாமிகம் சஃபர். அந்த ஊர் ஸ்டைல். சில வார்த்தைகள் ஒவ்வொரு ஊருக்கு வித்தியாசப்படும். இங்க உள்ள தமிழுக்கும் மதுரை தமிழுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கா இல்லையா? உங்க ஊர் ஆஸ்பத்திரி போறீங்க, புதுசா ஒரு டாக்டர் வர்றான்னு, என்ன செய்யுது? வெச்சாப்பில்ல அப்படின்னு அவன் முழிப்பான். வெச்சாப்பில்லையா? உடம்பு சரியில்லையா? மொழிபெயர்க்கணும், உடம்பு சரியில்லையா? இது ஒவ்வொரு எங்க ஊர்ல அப்படித்தான். புதுசா ஒரு டாக்டர் வந்திருந்தாரு, ஒரு பையனை போய் டெஸ்ட் பண்ணி, என்ன உடம்பு ஒரு சைஸா இல்லையா, என்ன ரொம்ப கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா இருக்கா, என்ன சாப்பிடுறீங்க? அவர் பார்த்துட்டு ஒரு கண்டு சீருக்கு பக்காத்தா திங்கிறான். ஒரு கண்டு சீருக்கு பக்கத்தா திங்கிறான் அப்படின்னா, இல்ல அடிக்கடி ஈரல் சாப்பிடணும். ஓஹோ, மொழிபெயர்க்கணும். இது எல்லா ஒவ்வொரு ஊரிலும் ஒரு வழக்கமான வார்த்தைகள் இருக்கும். அது போய் நம்ம போய் டிக்ஷனரி போட்டுலாம் இருக்க முடியாது. இது வழக்கு சொற்கள் வச்சிருப்பான். அந்த ஊர்ல சொன்னாதான் அது விளங்கும். அந்த ஊர் அப்படிதான் சொல்ல முடியும். அப்ப அந்த ஊர் ஸ்டைல பேசுறதுங்கிறது ஒரு திறமை. உங்க ஊர்ல வந்துட்டு ஒரு மெட்ராஸ் பாரு உங்க மாதிரியே பேசலாம். இப்ப நான் பேசுறேன், உங்களுக்கு ஆச்சரியம் இருக்காது. இந்த ஏரியாவில் எல்லாம் போலாம் வாழலாம். வேற இந்த கோயம்புத்தூர் உள்ளவங்க ஏல வேலை பிள்ளை இருக்குன்னா அது கேட்க ரசனையா இருக்கும். இன்னொரு ஊருக்காரன் நம்ம மொழியை பேசும்போது ஒரு டேஸ்ட். அப்ப அந்த மக்கள் கேட்காங்க, அமினம் பிர்ரின் சியாமிகம் சஃபர்.
அமினல் பிர்ரி அஸ்ஸியாமு ஃபிஸ்ஸஃபர்ங்கற வார்த்தையை அமினம் பிர்ரின் சியாமு ஃபிஸ்ஸஃபர் இந்த ஸ்டைல்ல கேக்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலா லைஸ மினல் பிர்ரி அஸ்ஸியாமு ஃபிஸ்ஸஃபர்ங்கறத லைஸ மினம் பிர்ரின் சியாமு ஃபிஸ்ஸஃபர் அப்படிங்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். இதை கேட்ட மக்கள் அதாவது பிரயாணத்தில் நோன்பு இருப்பது கூடுமா, தேவையில்லை பிரயாணத்தில் நோன்பு இருப்பது கூடாது அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை அந்த மொழிக்கு நபிகள் நாயகம் இந்த மொழி மெத்தட்கள் எல்லாம் பேசிருக்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அழகான அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு பேசுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போன ஒரு 2-3 மாசம் முன்னாடி ஒரு வரிசையா பொம்பளை கூட நிக்கி. அப்ப நான் அந்த வழியா போறேன். அங்க ஒரு பொம்பளை என்ன பாத்தீங்க, சொந்தக்காரங்க தான், பாத்தியா எங்க கூட்டத்தை, நம்மள்ட்ட பாத்தியா எங்க கூட்டத்தை, சினிமா கூட்டத்தில் பாரு இதோட வயசு கூட இருக்கும். இது ஆதாரமா? அவன் நம்மளை பார்த்து ஒரு சைஸா முழுது போவோம் முழுது வெட்கப்பட வேண்டியது அவன். அவன் முழுது ஏற்க பாடி சொன்ன மாதிரி கிதாபு வச்சுட்டு என்னமோ போருக்கு போற மாதிரி அவன் முழுது ஓடி முடிச்சுட்டு அவன் நேர்ச்சியை வாங்கிட்டு வெளியே வரும்போது பார்க்கணுமே, என்னமோ ஒரு போர்ல வெற்றி அடைஞ்சு வெளியே வர என்ன அசல்ல போட்டோம். இது அப்படியே இந்த வசனம் சொல்ற மாதிரியே இருக்கும். இன்னல்லதீன அஜ்ரமும் கானு மினல்லதீன ஆமனு யதஹக்குன். இந்த குற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் கரெக்டாக நடக்கிறார்கள், குர்ஆன் ஹதீஸ் படி சொல்படி நடக்கிறார்களே, அவர்களை பார்த்து ஒரு நக்கலாக சிரிக்கிறார்கள். நான் தானே உங்களை பார்த்து, அவன் நம்மளை பார்த்து சிரிப்பான். வைதா மர்ரூபிஹிம் யதகாமஸூன், ஒரு சைஸா ஒரு பார்வை வேற பார்த்துக்கிறோம். வைதன் கலபையில அஹ்லிபுன் கலபு ஃபக்கி. அது மட்டும் இல்ல, வீட்டுல போய் சந்தோஷமா இருப்பான். இவர்கள் நம்மளை பார்த்து கேலி பண்றான். கேலி பண்ண வேண்டியது நம்ம அவங்களை பார்த்து கேலி பண்ணணும். நபி வழிக்கு மாற்றமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற மெத்தடை காட்டி தந்தார்களா? தொழுகைக்கு ஆதாரம் காட்டுகிறீர்கள், குர்ஆனுக்கு ஆதாரம், நோன்புக்கு ஆதாரம் காட்டுகிறீர்கள். இந்த மூழ்குவாதிகளப்ப இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா என்ன செய்வாங்க, அதற்கு நகு தெரியுமா, இலக்கணம் தெரியுமா, இலக்கியம் தெரியுமா என்பார்கள். அதுக்கு சில கேள்வி நான் சொன்ன இல்தி பாத்திரம் சொன்ன அதையும் சொல்லிக்கிறேன். இல்தி பாத்திரம் என்னன்னு சொன்னா, அதாவது சில இலக்கியத்தில் சில சட்டங்கள் உண்டு. இது உங்களுக்கு விளங்குற மாதிரி நான் ஈஸியா சொல்றேன். இலக்கியத்தில் சில சட்டங்கள் உண்டு. தகுதி அரபில சொல்லுவாங்க. இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு இந்த கூத்து. இப்ப உதாரணமா அந்த மூலத்துல வருது பாருங்க, அக்ஸம்து பில் கமரில் முன்ஷக்கி இன்னலஹு மூலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா. அதுதான் வரும். அக்ஸம்து பில் கமர், சந்திரனை கொண்டு நான் சத்தியமிடுகிறேன் அப்படிங்கிறான். அந்த அடியில சொல்றான். இதுல இன்னொரு அடி பாருங்க, அக்ஸம்து ஃபீ நஸ்ரி பிகும் அலைக்கும் வஸீலதி இஹ்சானுக்கும் இலைக்கும் லௌலா இத் ஜாஅஹும் பஅஸுனா தலர்ரு. சோதனைகள் கஷ்டங்கள் வரும் பொழுது எல்லாம் அல்லாஹ்வால் நடக்கிறது, அவன் திறந்திருக்கணும், பணிந்திருக்க வேண்டும். வலாக்கின் கஸத் குலூபுஹும், உள்ளங்கள் இறுகிவிட்டன, குறுகிய புத்திங்கிறான். அவர்கள் செயலை பிரமாதம் என்று வர்ணிக்கிறான். நீ செய்யறது பிரமாதம் அப்படிங்கிறான். வேற மூலத்தை என்ன சொல்றான், எப்பொழுதுமே ஒரு பாவத்தை நன்மைன்னு ஒரு விளங்குறானுங்க, அங்கே சைத்தானை பாருங்க, ஞாபகம் வச்சுக்கிறீங்க. பாவத்தை போய் நன்மை யாராவது சொல்லுவாங்க, சைத்தான்னு சொல்லுவோம். ஏன்டா தர்காவுக்கு போறேன்னு கேட்டு பாருங்க, என்ன பதில் சொல்லுவான், நாங்க என்ன கோயிலுக்கா போயிட்டோம் அப்படிங்கம்மா, பாத்திருக்கீங்களா, கோயிலுக்கா போயிட்டோம்மா, அப்ப சுன்னத்து பள்ளிவாசல் போன மாதிரி நினைச்சிடுவோம். அப்ப அந்த மூலத்தில் என்ன சொல்றாங்கன்னா, சம்து ஃபீன சிரீபிக்கும் அழைக்கும் வசீலத்தை இஹ்சானுக்கும் இலைக்கும். இதுல இன்னொரு சொல்லிக்கிறேன், அதுக்கு வர்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த பிதஅத்தை என்ன லேட்டஸ்ட் புதுமைகளை கடுமையாக சாடாத நாள் இல்லை. அப்படி கடுமையாக சாடி இருக்காங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு நிறைய சான்றுகளை நீங்க கேள்வி, நிறைய சான்று இருக்கு. அதுல ஒரு சான்று மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிந்த சஹாபா பெருமக்கள் சிலர் வருவார்கள். அப்ப ரசூல் அவங்களை பார்த்து சொல்லுவாங்க அஸ்ஹாபி அஸ்ஹாபி. இது சும்மா ஏதோ செய்தி மாதிரி பார்க்க கூடாது. இப்படி இருக்கா இல்லையான்னு கேளுங்க. அஜத்மார்கள் இது இருக்கா இல்லையா? இப்படி அதான் பொய்யா இருக்கா இல்லையான்னு கேளுங்க. சஹாபாக்கள் வருவார்கள் ரசூலா பக்கத்துல. அத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து அஸ்ஹாபி அஸ்ஹாபி, வாங்க வாங்க என் தோழர்கள், வாங்க என்னுடைய தோழர்கள் அப்படிமாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அங்க மலக்கள் நின்னுட்டு சொல்லுவாங்களா, லா தத்ரி மா ஹதஸு பாதக, முஹம்மதே நீங்கள் இறந்த பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. என்ன செஞ்சாங்க? சாராயம் குடிச்சிட்டாங்களா? இல்ல ஷிர்க் செஞ்சாங்களா? பயங்கரமான பாவத்தை செய்யற மார்க்கத்தில் இல்லாதை புகுத்தி விட்டார்கள். சுஹப்பன் சௌஹன் லிமன் கய்யர பாதி, எனக்கு பிறகு மார்க்கத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் சீச்சி போகமாங்க சொல்லலாம். பண்பான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அது ஒரு சீ என்று துப்பக்கூடிய அளவு கோபம் வருதுன்னா பாத்துக்கலாம். எனக்கு பிறகு மார்க்கத்தில் புதிதாக புகுத்தியதான், புதிய மார்க்கத்தில் மாற்றத்தை உண்டு பண்ணுவது ரசூல் அவ்வளவு சொல்லியிருக்காங்க. இல்லாத புகுத்தினா இருக்கிறதையே மாற்றி சொன்னால் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. இருக்க மார்க்கத்தில் இருக்கிற ஒண்ணு நான் சொல்றேன், இருப்பதை மாற்றி சொல்வது அல்லது இருப்பதை போன்று இன்னொன்றை உருவாக்குவது. இதை விளங்குறதுக்கான உங்களுக்கு சொல்றேன். சுபூல பான் சொல்லப்படுது, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அதுல அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், எல்லாரும் தெரியுமில்ல, தூக்கத்தை விட தொழுகை மேலானது. இது மார்க்கத்தில் உள்ளது. அசல் எல்லாம் படத்துக்கு பழைய அசல்ல ஒரு ஆள் அசல் அஸ்ஸலாத்து கைரும் ஒழுங்க பாங்க சொல்லியாமா தூங்கிட்டு தானே இருக்காங்க, ஒதுக்க மாட்டோம்ல. தூக்கத்தை விட தொழுகை மேலானதுங்கிறது உண்மை. சுபூல தான் அசல தூண சொல்லக்கூடாது. பீடி சுத்ததை விட தொழுகை மேலானது. அதுக்காக வாங்கல பீடி சுத்துவதை விட தொழுகை மேலானது, பீடி சுத்த பாட்டு வாங்கோன்னா அது வாங்காது. உண்மை கருத்து ரைட்டு, அந்த கருத்து தவறல்ல. உன் கருத்துக்கள் எல்லாம் மார்க்கமாகாது. யாவச்சுக்க கருத்து சூப்பர் கருத்து தான். உன் கருத்தும் எனது கருத்து மார்க்கம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த கருத்து கூட சுபின்னு சொன்னால் அது சுபஹுக்குத்தான், லோஹருக்கு பொருந்தாதையா? ஏன் பொருந்து சொல்லு பாப்போம், எவனா சொல்லுங்க பாப்போம். ரசூல்லா சொல்லி தந்ததையே அதை இன்னொரு இடத்தில் சொன்னால் ஒத்துக்கொள்ள முடியாத பொழுது ரசூல்லாவை சொல்லல மௌலூது எப்படி ஓதுறது? நீ ஒத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இமாம் ஷாஃபியாவது மௌலூது ஓதுனாரா? காட்டுறான். நீ எதை நீ ஷாஃபி மذهப்னு சொல்றீல, ஷாஃபி இமாம் ஓதிருந்தாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். நீ ஷாஃபி இமாம் பின்பற்றங்கறீல, அவர் ஓதுனாரா? காட்ட முடியலையே. இல்லையே, 300 வருஷத்துக்கு முன்னால எவனோ ஒருத்தன் உளறி கொட்டியிருக்கான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லித் தருகிறார்களோ அதில் மாற்றம் செய்தால் கூட அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்க மாட்டாங்க. அது எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க. உதாரணமாக ஒரு மூத்தாயிட்டான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நபிகள் பெருமானார் காட்டி தந்தது நபி வழி. இது எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும். பள்ளிவாசல விட சில பள்ளிவாசல இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் கீழத்தறிவில் இருக்கக்கூடிய அப்படின்னு அறிவிப்பாங்களா? இந்த ஏரியாவில் எங்க ஊர்ல எல்லாம் அறிவிக்கிறாங்க, மூத்தாயிட்டாருன்னு அர்த்தம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமான நிகழ்ச்சி. நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்கன்னா அதை சாதாரணமா நீங்க நினைக்க கூடாதுங்க. மிகப்பெரிய ரிலாக்ஸ் அதுல வரும். அதை நான் சொல்லிட்டு ஹதீஸ் சொல்றேன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இருக்க, அது மாதிரி ஒரு மனிதனை ஒரு பக்குவப்படுத்துவது, மனதை நிதானத்திற்கு கொண்டு வருவது இன்னா லில்லாஹி மாதிரி ஒரு அருமருந்து வேற எதுவுமே இருக்க முடியாது. ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டம் வருது உங்களுக்கு, எதிர்பாராத சோதனை, திடீர் அட்டாக், திடீர்னு ஒரு ஆபத்து வருது, ஒரு நஷ்டம் வருது. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா மெண்டல் ஆயிரும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு 10 லட்சம் ரூபாய் கஷ்டப்பட்டு உழைக்கிறான், திடீர்னு தீர்ந்து வச்சு என்ன ஆகும்? பேடிச்சா சரி போயிடும். இதை இன்னா லில்லாஹி சொல்லி பாருங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நானே போகிறோம், நானே மூத்தா போறேன். அப்ப இது ஏமாத்திரம் தந்தா எல்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்த அதை பெருசா தருவான். ஒரு பிரியமான உங்க குழந்தை மூத்தாயிடுச்சு, அதே இருங்க சில பேர் அழாம எப்படி இருப்பான்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அருமருந்து, ஒரு நிம்மதி. அந்த எவ்வளவு பெரிய அதிர்ச்சியம் ஈஸியாக எதிர்கொள்ளக்கூடிய திறமையை, வலுவை ஏற்படுத்தக்கூடியது இன்னா லில்லாஹ். சாதாரண விஷயம் கிடையாது.
அதிர்ச்சியா சொல்லக்கூடாது. நம்ம ஆளுக்கோட இன்னா இல்ல சொல்றதோட அதிர்ச்சியா சொல்லுவோம். சொல்ல மூத்த போயிட்டு கேள்விப்படுற நாளைக்கு இப்படி சொல்லவே கூடாது. மூத்த போயிட்டு எல்லாரும் ஜாவ போற ஆளுதான். இப்படி சொன்ன நாளைக்கு நீ கேள்விப்பட அப்துல் ரஹ்மான் மூத்த போயிட்டான். அப்துல் ரஹ்மான் மூத்த போயிட்டாரா? நேத்தா நல்லா இருந்தாரு, நேற்று நல்லா இருந்தாலும் ஜாவுவான், சத்தவாத்தி போய் ஜாவுவான். இன்னா இல்லாஹி என்பது எப்படின்னு சொன்னாங்க, ஆச்சரியப்படத்தக்கதல்ல, நடப்பதுதானே. மூத்த போயிட்டாரா? இன்னா இல்ல, நாமும் மூத்தா போறோம். இது ஆச்சரியமே இல்லையே. எவன் உலகத்துல தொடர்ந்து இருக்க போறான்? அந்த மாதிரி ஒரு நிம்மதி ஏற்படுத்தக்கூடியது இன்னா இல்லா. இது அசாபத்து முசீபா காலு இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். குர்ஆன் வசனம் இது. கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது அவர்கள் இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்வார்கள். அல்லாஹ் சொல்றான், ஒருவரை நீங்கள் சந்திக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்றான். ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி வரும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் கூட நீங்க எதை நினைக்க கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் என்பது சந்தோஷமானது. ஒரு சந்தோஷமும் திடீர்னு வந்து சில சேர்த்து மூத்த பேர் வந்துருமா உங்களுக்கு? அதிகமான சந்தோஷத்தையும் ஒரு ஆஃப் பண்ணிடும். ஹார்ட் ரொம்ப இதயம் பலகீனமா இருக்கும்ல, அவங்களுக்கு திடீர் சந்தோஷம் திடீர் துன்பம் ரெண்டுமே ஆபத்து. அதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு ஆள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்காரு. டாக்டர் சொன்னாங்கன்னா, இந்த ஆளுடைய ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு, இதயம் பலகீனமா இருக்கு, சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் நீங்க சொல்லாதீங்க, என்கிட்ட சொல்லுங்க, நான் வந்து மெதுவா பக்குவமா சொல்லி ஆளை சரி கட்டிடுறேன். சரி டாக்டர் பொண்டாடி சொல்லிட்டான். வெளியே பார்த்தா 50 கோடி ரூபாய் லாட்டரி அடிச்சிருக்கு. யாருக்கு? அந்த ஹார்ட் வீக் பலகீனமா இருக்காரு அவரு. நம்ம சொன்னா செத்து போயிட்டு வர புருஷன் சொல்லி அவனால டாக்டர் போய், டாக்டர் 50 கோடி ரூபாய் புருஷன் கிடைச்சிருக்கு. அப்படியா? நான் சொல்ல, நீ போ, மெதுவா போய் எப்படி இருக்கீங்க, உடலாம் எப்படி இருக்கு? டாக்டர் கேட்காரு. நல்லா இருக்கு டாக்டர். உங்களுக்கு திடீர்னு ஒரு 50 கோடி ரூபாய் லாட்டரி அடிச்சா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கணும். திடீர்னு சொல்லக்கூடாது. எனக்கு 50 கோடி அடிச்சா உங்களுக்கு 25 கோடி ரூபாய் தரும் டாக்டர். 25 கோடி ரூபாய் அவன் தருவான் டாக்டர். அவனுக்கு டாக்டர் நாங்க. அப்போ யாருக்கும் நல்ல இதயங்கள் கூட எதிர்பாராத அட்டாக் இருக்குல்ல, அது எவ்வளவு சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவன். அந்த இறைவனப்பா தந்தான். இதுல எனக்கு என்ன இருக்கு? அந்த இறைவன் எடுத்துட்டா இன்னா லில்லாஹ். எப்பேற்பட்ட ஒரு மெத்தட, ஒரு முன்மாதிரிய, ஒரு அழக ஏன்னா ரசூலுல்லாஹ் புகழ்றதுக்கு விஷயமா இல்லடா, இருப்பதை சொல்லி போலடா. அதான் நாங்க சொல்றோம், இருப்பதை சொல்றோம். லட்சம் கோடி இருக்க என்ன வேணும்? எதுக்கு இல்ல? தும்றதுக்கு, சாப்பிடுறதுக்கு, நடக்கிறதுக்கு, பாத்ரூம் போனா, வெளியே வந்தா, வீட்டுக்குள்ள போனா, பள்ளிக்குள்ள போனா, ஒரு சந்திச்சா, எதுக்கு சொல்லி தரல ரசூலுல்லாஹ் முன்மாதிரி? நீ மூழ்கு ஒரு நன்மையா தீமையான ஒரு பக்கம் இருக்கட்டும், எத்தனை நன்மைகள் பெருமானார் சொல்லி தர்றாரு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இருக்கு, ரசூலுல்லாஹ் காட்டி தந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் காட்டி தந்தது. ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ற இடத்துல இன்னா லில்லாஹி சொல்றான்னு வச்சுக்கோம். சரி, இன்னா லில்லாஹி எவ்வளவு அருமருந்து, நல்ல ஒரு வசனம் தானே. ஒரு அஜத் அங்க வர வாங்க அஜர்த்தி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் எப்படி இருக்கு? நான் என்ன செத்த பணமான ஹப்பி இல்ல, அவன் அலைக்கும் இன்னா லில்லாஹி இல்லடா, அவன் அலைக்கும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படியா? இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தா இடமாற்றக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் எங்க சொன்னாங்களோ அங்க சொல்லு, இன்னா லில்லாஹி எங்க சொன்னாங்களோ அங்க சொல்லு. அவர்கள் எதை எந்த இடத்தில் சொல்லி தந்தார்கள் அந்த இடத்தை சொல்லு. அரபி மொழி வெறி பக்தி இஸ்லாத்தில் கூடாது. வச்சுக்க, அரபி மொழிக்கு பக்தியா? அது ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அரபி ஒண்ணுங்க, ராகத்துக்கு மயக்கம்னு ஒண்ணு உண்டு. ராகத்தின் மூலமாக ராகம் இருந்துச்சுன்னு டியூன், அதுவே மனுஷன் சிந்திக்க மாட்டான். பாடலாக இருந்தால் அதுவே வேற்று மொழியா இருந்தா சிந்திக்க முடியாது. அதுவே அரபியா இருந்தா பக்தி கூடிடும். அப்ப ஆரம்பத்துல கேட்பாங்க, இவர் அரபி தெரியுமா? நீங்களா ஏதாவது போய் கேட்டீங்கன்னா அஜித்மார்கிட்ட உங்களுக்கு அரபி தெரியுமா அப்படிமா. இப்ப நான் கேட்க முடியும், இப்பதான் எல்லாரும் அரபி பேசுறாங்க. அரபியின் மூலமாக மொழிவெறியை காட்டி தந்தவர்கள் நபிகள் பெருமானார். மொழி அகம்பாவத்தை, மொழிவெறியை எந்த இடத்தில் எதை சொல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் அதை சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல முடியுமா? எல்லா இடத்துலயும் சந்தோஷமா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம். சும்மா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி லட்சம் தடவை சொல்லி பள்ளிவாசல் அல்ஹம்துலில்லாஹ் லட்சம் தடவை சொல்லலாம், அழகா சொல்லலாம். அதை விட்டுப்பட்டு தேவையில்லாத இடத்த சொன்னா தப்பாயிரும். ஒரு அங்கிருந்து ஓடி அழுதுட்டு அசருத்து எங்க பாப்பா மூத்தா போயிட்டாரு அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் வேற யாரெல்லாம் மூத்தா போனா அடுக்கடுக்காக கேட்க முடியும். இன்னா லில்லாஹி கவலைப்படாத. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப சொல்றாங்க, அந்த பையன் இஸ்லாத்துக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் என்பது அன்கதஹும் மினன்னார், இச்சிறுவனை நரகத்தை விட்டு காப்பாற்றிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். தனக்கு பல கோடி கிடைத்தது போல நம்ம ஆளு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவான். மௌலூதை சுட்டு கொடுத்தா 150 ரூபாய் 150 ரூபாய் அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்லையா
10 ரூபா வந்தா நாசமா போடுறேன். ரசூலுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எப்படி சொல்றாங்க பாரு, எப்படி ஒரு பண்பாடை பெருமானார் போதிக்கிறார் நீ நினைக்கிற. வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் PJ அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 DVDக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. TNTJ வீடியோ விஷன், TNTJவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் BJ சம்சுல்லுஹா, MI சுலைமான், MS சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய CDக்கள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் BJ அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 DVDகளில் விலை ரூபாய் 75 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. சின்ன பையனை பார்த்து பெருமானார் சலாம் சொன்ன அனஸ் என்ற சஹாபி அறிவிக்கிறார். அவர் தெருவிலே செல்லும் பொழுது சிறுவர்களை பார்த்து சலாம் சொல்வார்களாம். அனஸ் என்ற சஹாபி சொல்லிட்டு சொல்வாரு, கான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலு, ரசூலுல்லாஹ் இப்படி தான் செஞ்சாங்க. எப்படி? ஒரு சின்ன பையன் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும், இவன் சலாம் யாருக்கா அஜித்மா சலாம் சொல்ல பாத்துக்கலாம். நீங்க சலாம் சொல்ல வேண்டா, நம்ம சலாம் சொன்ன பதில் சொல்றாங்க. அஜித் மாதிரி எந்த அஜித் நான் பாத்துருக்கேன், சலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க சலாம் சொல்ல வைக்கட்டும், நம்ம சலாம் சொன்னா கூட பெரிய அஜித்தா இருக்காரு, பெரிய தாடி கிரிமா சலாம் வருவாங்க. நீ சொல்லி பாருங்க அஸ்ஸலாமு அலைக்கும்ங்களே, என்ன இது கோயில் மாடா? எப்பேற்பட்ட வழிமுறை பெருமானார் காட்டியிருக்கிறாரு. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு இதை பார்த்து இந்த முறையை உங்களுக்கு சொல்லி தந்தது யாருன்னு மூக்க விரல வச்சு கேட்கணும். மாற்றுமத நண்பர்கள், நீ என்னது சொல்லிருக்க? ஆய்க்கு போனாங்க, ஆய காணும். இதோட விஷயம் இஸ்லாம். சிறுவர்களுக்கு சலாம் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நினைச்சு பார்க்க முடியுமா? சிறுவர்கள் இது ஒரு அழகிய முன்மாதிரி, இது ஒரு சாம்பிள். உதாரணமா சொல்லிக் கொடுக்கிறதுல 2 விதம் இருக்கு. ஒரு விதத்தை நீங்க சொல்லிக் கொடுத்தாங்கன்னா அவன் திருந்தவே மாட்டான். சில விதங்கள் மனசில் உள்ளத்துல போய் அப்படியே புரட்டி எடுத்துரும். உதாரணமா நம்ம எப்படி சலாங்களை சொல்லுவோம்? நீங்களே ஒரு பெரிய ஆளா இருக்கீங்க, ஒரு அஜித் இருக்காரு, ஒரு சின்ன பையன் அங்க இருந்து வர்றான், சலாத்து என்ன ரசூல் என்ன செய்யறாங்க? சலாம் முந்திக்கிட்டு சொல்றாங்க. நம்ம அஜித் என்ன செய்வாரு? சலாம் சொல்ல போனா என்னடா பேசாம போறேன், நான் வரேன் தெரியல, சலாம் சொல்லக்கூடாது, சலாம் சொல்ல வேண்டிய நம்பர். அவன் அஸ்ஸலாமு அலைக்கும், நாளை மூஞ்சியும் பாருங்க, சலாம் மனசுல இருக்க. நீங்க அப்படி சொல்லி பாருங்க. நீங்களே போறீங்களா? என்ன நான் போறேன் பேசாம பார்த்தா வணக்கம் சொல்றேன், குட் மார்னிங் சொல்றியா? சொல்றா குட் மார்னிங் சார் அப்படின்னு போ. ரசூலுல்லாஹ் பாருங்க அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படி சொல்லி பாருங்க. ஒரு சின்ன பையன் வர அஸ்ஸலாமு சொல்லி பாருங்க. மறுநாள் இங்க தூரமா அண்ணா அஸ்ஸலாமு அலைக்கும், எப்படி அந்த மாற்றத்தை ஏற்படுத்துது? அப்படி ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நடமும் ரசூலுடைய சொற்கள் எப்படிப்பட்டது? இதை பார்த்து மாற்று பார்த்தவர்கள் மெய்சில் இருக்கிறான். இவனுக்கு தெரியலையே. அல்லாஹ்வை நம்பக்கூடிய இவர்களுக்கு முன்மாதிரி உனக்கு இருக்கும். எனக்கு ஈமான் இருக்கும். யாருக்கு என்றால் இமன் ஆதரவு வைத்து நம்புகிறார்கள். நன்மையை பரவாயில்லை. அந்த விதத்தை செய்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி தந்திருக்கிறாங்க. எங்கே ஒரு இடத்துல காட்டுங்க, அது எவ்வளவு மோசமான அர்த்தங்கள் வரும். பிதஅத் மட்டுமல்ல, வழிகேடு மட்டுமல்ல, விபரீதமான அர்த்தங்கள். சந்திரனை கொண்டு சத்தியம் எடுக்கிறேன், ரசூலுல்லாஹ்வை உங்கள் மீது சத்தியம். ஒரு வேடிக்கை பாருங்க, அது என்ன வார்த்தைன்னு எனக்கு சொல்லவும் முடியல. இப்ப நான் சொல்றேன், உதாரணம் சொன்னா உங்களுக்கு வாங்க. அக்ஸம்து ஃபீ நஸ்ரி பிகும் அலைக்கும், இது என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள் மீது நான் சத்தியம் எடுக்கிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு சத்தியம் அடிக்கிறேங்க,
உங்கள் மீது நான் சத்தியம் அடிக்கேன், நான் உங்களுக்கு 100 ரூபா தர்றேன். இது சத்தியம் அடிச்சது தப்பு, இது வார்த்தை முறை கரெக்ட். நான் உங்க மீது சத்தியம் அடிக்கேன், நீங்க ஒரு 1000 ரூபா கொடுங்க. இது என்ன? அதான் அதுக்கு அர்த்தம். அப்படி சொல்றான். ஓ மீது சத்தியம், ஒரு பிரியாணி போட்டு வாங்கிட்டா, இது என்னதுடா இது? உன் மீது சத்தியம், நான் உனக்கு பிரியாணி போட்டு வாங்கி தர்றேன். சத்தியம் அடிச்சது தப்பு, வார்த்தை கரெக்ட். இப்படி அடிக்காங்க, ஒரு அடி அடிச்ச ரசூலா மேல, உங்க மீது சத்தியம், நீங்க உதவி செய்யுங்க. இது என்னது? இது உளறல், லூசு. இதை போய் நீங்க பரக்கத்துல நீங்க புரியலா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தாம் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி தர்றாங்க, அதே மக்கள்கிட்ட சொல்லு. சுப்ஹானல்லாஹ் சொல்றா சொர்க்கம், சுப்ஹான போது நரகம். அது நான் சொன்ன ஏற்கனவே, நல்லவர்களோடு தவறை இணைப்பார்கள் அல்லது நல்லவற்றோடு இணைப்பார்கள். சுப்ஹானல்லாஹ்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த சுப்ஹான எடுத்துக்கணும். மௌலுது இணைச்சிட்டான், அப்படி இணைச்சிருவான். இதான் ஃபிட்டிங்கிறது. வெறும் மௌலுதுனா கூட ஈடுபட சுப்ஹான அப்படி. ஸலவாத்துன்னு ஒண்ணு வச்சுக்கிடுவான், நாரியான்னு ஃபிட்டிங். அது என்ன நாரியா? ஸலாத்து நபின்ட்டு போ, ரசூலோட ஸலவாத்து சொல்லு. அப்படி ஃபிட்டிங் பண்ண போல ஒரு நல்லவற்றோடு ஒன்றை இணைப்பான் அல்லது நல்லவர்களோடு இணைப்பான். நபிகள்லாம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க, தன்னுடைய மகளுக்கு தான் மக வருது, ஆயிஷா ஃபாத்திமா நாச்சியார் ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வரும்போது ரசூலுல்லாஹ் வீட்டுல இல்ல, போர்ல இருந்து நிறைய பொருள்கள் வந்திருக்கு, இல்லைன்னு எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்ல வருது. சின்னம்மா ஆயிஷாட சொல்லிட்டு போயிருது, ஃபாத்திமா சொல்லிட்டு போயிடுறாங்க. ரசூலுல்லாஹ் கழிவிட்டு நேரம் மகளை போய் பார்க்க போறாங்க. நேரம் வந்து படுக்க போற நேரம். என்னம்மா நீ நம்மளை தேடி வந்தியாமா? ஆமா அப்பா. ரசூலுல்லாஹ் அந்த மகள் சொல்லுது, ஆமா இப்படி போர்ல இருந்து எல்லாமே கிடைச்சிருக்கு, எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்களான்னு கேட்க வந்தேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலா அதுல்லுக்குமா அலா கைரி மிம்மா சால்துமானி, மகளிடத்திலும் மருமகனிடத்திலும் அலி இருக்கிறார். உங்க 2 பேருக்கும் இதை விட சிறப்பான ஒண்ணு சொல்லட்டா? ஏதோ நீங்க காசை தேடி வந்திருக்கிய, போர்ல இருந்து ஒரு ஆள் வேணும், உதவிக்கு வேணும், ஒரு பணிவிடைக்கு ஒரு ஆள் வேணும் தேடி வந்திருக்க, அது வேண்டாம். அதை விட பெஸ்டா உனக்கு ஒண்ணு சொல்லட்டாங்க நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னவாப்பா சொல்லுங்க? சப்பஹா ஸலாத்தன் 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லு, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லு. தான் மகளுக்கு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்ல வேண்டியனா என்னம்மா இதை போய் கேட்க, சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்களா? சொல்லு, இதை எடுத்து காட்டுறேன். இது புகார்ல இருக்கு. 33 சுப்ஹானல்லாஹ் சொல்லு, 33 அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, 34 அல்லாஹ் அக்பர் சொல்லு. சந்தோஷமா ஏத்துக்கறாங்க. நம்ம சொன்ன முன்னாடி அதுக்கு நான் கேட்கிறேன். உதாரணமா கல்யாணம் இருக்கு, கல்யாணம் காட்சியெல்லாம் முடிஞ்சு உங்க மகளே உங்க வீட்டுக்கு வருது, தலை பெருநாளைக்கு வருது, கல்யாணம் முடிஞ்சு அந்த பெருநாள் முடிஞ்சு முதல் பெருநாளைக்கு வருவாங்கல்ல, வந்து அப்பா பெருநா வந்தா மச்சானுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கன்னு சொன்னீங்களா, என்ன ஆச்சுன்னு உங்க மகள் கேட்குது உங்கள்கிட்ட. அதை விட பெஸ்டா ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க பாப்பா. ஒரு 50 சுப்ஹானல்லாஹ் சொல்லு அப்படின்னு சொல்லி பாருங்க. நேரம் அம்மாட்ட போய் என்னம்மா பாப்பா சுப்ஹானல்லாஹ் சொல்றாரு, அவர் என்னமோ இல்லை மெண்டல் ஆயிட்டா, நான் பட்டுப்பட எடுத்த கூட 2 அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கிறாரு, லூஸ் ஆயிட்டாலும் பொண்டாட்டியே ஏத்துக்க மாட்டான். ஏன்? உன் பேர்ல சொத்து வச்சுட்டு நீ சொன்னா, தன் மீதோ தன் பிள்ளை எடுத்த தனக்கு சொத்து இல்லாமல், சாப்பிட வக்கு இல்லாமல் தான் சொத்தையெல்லாம் மற்றவன் கொடுத்து சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொத்துக்களை மற்றவர்கள் நீ வச்சுக்க தான் சொத்தை கொடுத்த ரசூலுல்லாஹ் அதுல இருந்து இருப்பாங்களா? நான் ஏன் காசே 50 லட்சம் கொடுக்கேன் அல்லாஹ் வழிக்காக, அடுத்த காசு 50 ரூபாய் தொடுவேன் நானு. தன்னுடைய காசை வீசிய நபிகள் பெருமானார் தன் பிள்ளைக்கு சுப்ஹானல்லாஹ் சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, அல்லாஹ் அக்பர் சொல்லு அப்படி சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா சுப்ஹான முழுதும் சொல்ல வேண்டியதானே? சுப்ஹான முழுதும் சூடா நரகம் எனக்கு தலைப்பு. ஃபத்தகுன்னார் லத்தி வகூதுஹா அன்னாஸ் வல் ஹிஜாரா, அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், அதனுடைய எரி பொருள் மனிதன் அப்படிங்கிறான். எரி பொருள் மனிதன் விளங்குது அவங்களுக்கு. மனுஷன் மேல தீ எரியும், பெட்ரோல ஊத்தி இல்ல. கற்களும் மனிதர்களும், கல்லுல தீ எரியுமாங்க? கல்லுல தீ எவ்வளவு நேரம் நீங்க தீய போடுங்க, கல்லுல எரியுமா? கல்லில் எரிய வேண்டும், இப்ப இருக்கக்கூடிய உலகத்தோட தீ எரியாது, பத்தாது, இந்த சூடு பத்தாது. கற்களும் மனிதர்களும் தான் அவனுடைய எரிபொருட்கள். சாதாரண நினைக்கிறான் நரகம்னா என்ன லேசா நினைக்கிறான். அதான் அல்லாஹ் قالت اخراهم لاولاهم ربنا هؤلاء اضلونا فاتهم عذاب ضعف من النار قال لكل ضعف. இவ்வளவு வசனம் இருக்கா இல்லையான்னு வச்சு பாருங்கடா, இவ்வளவு வசனம் இருக்கா இல்லையா? என்ன சொல்றான் அல்லாஹ்? நரகத்திற்கு செல்வார்கள், செல்லும் பொழுது பின்னால வர்றாங்களே அவர்கள் முன்னோர்களை பார்த்துங்கிறான். நீ எந்த முன்னோர்களை பின்பற்றிக்கிட்டு இருக்கியோ, எங்க வாப்பா மோது ஓனாரு, வாப்பா ஓனாரு, தாத்தா ஓனாரு இருக்கிய,
அந்த முன்னோர்களை பார்த்து நரகத்தில் சொல்லுவோம், இந்த கடைக்காரர் எங்க தாத்தாவோட இதுதா, இவன் தான் யாரில் என்ன வழிகட்டாமான அத்தான அல்லாஹ் அத்தான ரசூலா இன்னும் அத்தானா சாதத்தனாவ குபரானா, எங்கள் தலைவர்கள் மதகுருமார்கள் எங்களை வழிகெடுத்து நாசமாக்கி விட்டார்கள் அல்லாஹ், இவர்களையும் சேர்த்து நாசமாக்க நரகத்தில் நடக்கும்னு சொல்லுவாங்க. இப்படி வசனம் இருக்கா இல்லையா? இத்தகத்து மாற ரசூல் சபீலா, நபி வழி நான் நடந்திருக்க வேண்டுமே, நபியுடன் என்னுடைய தொடர்பை நான் வைத்திருக்க வேண்டுமே. அப்படி அழுவானா? நம்ம எப்படி இருப்போம்? நம்ம என்ன சொல்லணும்? நல்ல வேளை நபி வழி நடந்தேனே, அப்படிதான் ஒருத்தன் சொல்லணும். அப்படி சொல்ல வைக்கணும். எவன் சொல்ல நான் கேட்டனே? ஒவ்வொரு அந்த நரகத்துடைய வார்த்தையை பார்த்தாங்க, நரகத்துடைய எஃபெக்டே மக்களுக்கு தெரியல. அவன் ஜும்மாக்கள் மேடையில் சொல்லும்போது நரகத்து மாதிரியே தெரியுது. இந்த வசனம் கலந்து கூட சொல்லுவான், வயலுள்ளி குள்ளி ஹுமஸ், அதுலயே ராகத்தை போட்டு தான் வருவோம். வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தால் எடுத்து பாருங்க. ஒமா அதிராக்கமல் ஹுதமா, ஹுதமா என்றால் என்ன என்று நபி உமக்கு தெரியுமா? அந்த வார்த்தையை பாருங்க. கல்லா லயும்மதன்ன ஃபில் ஹுதமா, ஹுதமாவில் தூக்கி வீசப்படுவான். ஒமா அதிராக்கமல் ஹுதமா, ஹுதமா என்றால் என்ன? இதெல்லாம் பயங்கரமான வார்த்தைகள். நாருல்லாஹில் முகதா, அல்லாஹ் மூட்டக்கூடிய நெருப்பு. அது அல்லாஹ் மூட்டுறது, நீனும் நானும் மூட்டுறது இல்லடா. நினைச்சு பாரு, வார்த்தையை பாரு. இந்த பயம் இல்ல அவர் இப்படி செய்வானா? என்னுடைய தூதரை என்னுடைய திருமறை எங்க சொல்லிருக்க கேட்க மாட்டானா? இதுக்கான ஒரு தூதரை அனுப்பி வருஷாலமுக்கு அடிவெட்டு மிதிவெட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி தரணும், எப்படி நோன்பு வைக்கணும், என்னென்ன செஞ்சா என்னுடைய அருள் கிடைக்கும் ஒரு தூதரை சும்மாவான அனுப்புறேன் கேட்க மாட்டான். அல்லாஹ் மூட்டக்கூடிய நெருப்பது தத்தறிவாளர் நெஞ்சத்தை ஆற்றை போய் தாக்கும் அது அப்படிங்கிறான். ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தா பயந்து சாகணும்டா. யோசிச்சு பாரு. சுபஹான பொழுது சூடா நரகத்துக்கு தான் உண்மை சேர்க்கும். சுபஹானல்லாஹ் சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, அல்லாஹ் அக்பர் சொல்லு. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெரி சிம்பிளாக சொல்றாங்க. கலிமத்தானி ஹபீபத்தானி அலல் லிசானி தகீலத்தானி அலல் மீசானி ஹபீபத்தானி அலல் ரஹ்மானி. அழகான வார்த்தை, சிம்பிள். சொல்வதற்கு லேசாக இருக்கும், இறைவனுக்கு பிரியமானதாக இருக்கும், மறுமையில் அதிகமான நன்மைகளை தரும். என்ன? சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். கோழைத்தரம் சொல்லு, யார் ஒன்றும் சொல்லிட்டே நீ சாவுந்தரையும் சொல்லு. எது இருக்குதோ அதை சொல்லு, எது நன்மை தருமோ அதை சொல்லு. அது நன்மையை செய்யலையா, பாவத்தை செய்யாம இரு. நீ நல்லதை செய்யாவிட்டால் கூட பரவாயில்லை, பாவத்தை செய்து விதத்தை செய்து நரகத்தை விட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி, இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. الله أكبر الله